హలో హలో பாரத ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய செயலாளர் கௌதம சன்னா அவர்களே, இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று கருத்துரை வழங்க வருகை தந்திருக்கிற மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு பிரிவின் இயக்குனர், சற்று முன் உங்களிடையே தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் செசில் மனோஜ் சுந்தர் அவர்களே, திரு மாணிக் ராஜேந்திரன் அவரும் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார். திரு மாணிக் ராஜேந்திரன் அவர்களே, டாக்டர் சார்லி அந்தோனி அவர்களே, டாக்டர் சுபாஷினி அவர்களே, பேராசிரியர் டாக்டர் நா கண்ணன் அவர்களே, உங்களிடையே சற்று முன் உரையாற்றி அமர்ந்திருக்கிற இங்கிலாந்திலிருந்து வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரர் திரு பாஸ்கர் சுந்தரம் அவர்களே, மற்றும் மாணவ செல்வங்களே, பெற்றோர் உள்ளிட்ட உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கௌதம சன்னா அவர்கள் ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலம் பல்வேறு செயல் திட்டங்களை வரையறுத்து ஒவ்வொன்றாக அதை நடைமுறைப்படுத்துவதில் செயலாற்றி வருகிறார். அதிலே ஒன்று இந்த ஒரு நாள் பயிற்சி அரங்கம். சில வாரங்களுக்கு முன்பு என்னிடத்திலே வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது, அமெரிக்காவிலிருந்தும் இங்கிலாந்திலிருந்தும் வல்லுநர்கள், இந்த துறையில் தேர்ச்சி பெற்ற கைதேர்ந்த வல்லுநர்கள் பலர் பங்கேற்க இருக்கிறார்கள். நீங்களும் வந்து அந்த தொடக்க நிகழ்வுகளை பங்கேற்க வேண்டும், மாணவர்களை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படியே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் அவரிடத்தில் இப்போதும் கூட கேட்டேன், உயர்கல்வியை பெறுவதற்கு ஏன் வெளிநாடுகளுக்கு தான் செல்ல வேண்டுமா, இந்தியாவிலே படிக்கக்கூடாதா, இந்தியாவில் அந்த வசதி இல்லையா என்று மறுபடியும் கேட்டேன். வெளிநாடுகளில் பயிலுவதன் மூலம் நிறைய வாய்ப்புகள் அங்கே உள்ளன. ஏராளமான கோர்சஸ், வகுப்புகள் ஒப்பீட்டளவிலே இந்தியாவை விட பிற நாடுகளில் அதிகம் உள்ளன. இரண்டாவது, கட்டணமில்லாமல் பயிலுவதற்கான வாய்ப்புகளையும் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஸ்காலர்ஷிப், கல்வி உதவித்தொகையை வழங்குகிறார்கள். அங்கே போன பிறகு இது எவ்வளவு பெரிய உலகம் என்பதை தெரிந்து கொள்வதற்கான
ஒரு பரந்த பார்வையை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பது தெரியாமலேயே பலர் இருக்கிறார்கள். ஆகவே அந்த வாய்ப்புகள் உள்ளன என்பதை நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு என்று சொன்னார். சற்று முன் நான் மனோஜ் சுந்தர் அவர்களிடமும் நம்முடைய அன்பு சகோதரர் மாணிக் கணேஷ் அவர்களிடமும் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் இந்தியாவிலும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன, தமிழ்நாட்டை செயற்கை நுண்ணறிவுக்கான ஒரு தளமாக மாற்ற முடியும், அந்த முயற்சியில் தான் நாங்கள் இருவரும் இறங்கி பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று நம்பிக்கையோடு என்னிடத்திலே அவர்களின் கனவு திட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே இந்தியாவிலும் அதை பெற முடியும். ஆனாலும் கூட அயல் நாடுகளில் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை மாணவ செல்வங்களுக்கு, உயர்கல்வி பெற வேண்டும் என்கிற துடிப்புள்ள இளைஞர்களுக்கு, மாணவிகளுக்கு, கல்வியை மேலும் மேலும் பெற வேண்டும் என்கிற வேட்கை உள்ள இளம் தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை. அதற்கான ஒரு பயிற்சி முகாம். நான் கூட இவ்வளவு பேர் வருவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. கௌதம் சன்னாவிடத்திலே சொன்னேன், இந்த பயிற்சிக்கு நீங்கள் ஏதேனும் கட்டணம் வசூலிக்கிறீர்களா என்று கேட்டேன். இல்லை, உணவுக்காக மட்டும் 300 ரூபாய் செலுத்த சொல்லி இருக்கிறோம். என்ட்ரி ஃபீஸ். அது ஒரு ஃபார்மாலிட்டி. எவ்வளவு பேர் இதில் விண்ணப்பிக்க இருக்கிறார்கள், பதிவு செய்ய இருக்கிறார்கள் என்பதை நாம் இதில் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இது மாதிரியான பயிற்சிக்கு லட்சக்கணக்கிலே கட்டணம் வாங்கி பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கின்றன. அதனால்தான் நான் இதை கேட்டேன். ஏனென்றால் இதையே இன்றைக்கு வணிகமாக்கி விட்டார்கள். அயல் நாடுகளுக்கு பிள்ளைகளை படிக்க அனுப்ப வேண்டுமானால் அதற்கு நிறைய மீடியேட்டர்ஸ் இருக்கிறார்கள், புரோக்கர்ஸ் இருக்கிறார்கள். அயல் நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற கனவுகளோடு இருக்கிற இளம் தலைமுறையினரை தம்பயப்படுத்தி அதன் மூலம் லாபம் ஈட்டுவதற்கு சில நிறுவனங்கள் ஏராளம் உழைத்திருக்கின்றன. ஏன் இந்தியாவிலே கூட, தமிழ்நாட்டிலே கூட உயர்ந்த புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த கல்லூரிகளில் அல்லது கல்வி நிறுவனங்களில் இடம் பெறுவதற்கு சில மீடியேட்டர்ஸ் இருக்கிறார்கள். நீங்க எங்க மூலமா வாங்க, உங்களுக்கு நாங்க உடனே கன்ஃபார்ம் பண்ணி தரோம், அதுக்கு இவ்வளவு கமிஷன், நிறுவனத்துக்கு இவ்வளவு டொனேஷன். இப்படி கல்வி என்பது ஒரு வணிக பொருளாக மாறிவிட்டது, வணிகமயமாக மாறிவிட்டது. உள்ளபடியே அது பெரிய அதிர்ச்சிக்குரியது, வேதனைக்குரியது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா இலவச திட்டங்களையும் நிறுத்திவிட்டு கல்வியை மட்டும் இலவசமாக வழங்குங்கள். நமது கைகளில் உள்ளபடியே ஆட்சி அதிகாரம் வந்தால் முதலில் அதைத்தான் செய்வோம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி வரையில் எல்லா பிள்ளைகளுக்கும் கல்வியை கட்டணமில்லாமல் வழங்குவதுதான் உண்மையான புரட்சியாக இருக்க முடியும். அதே போல அரசுகள் எல்லா துறைகளுக்கும் போதிய நிதியை, கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்கிறார்கள் பட்ஜெட்ல. கல்விக்கு மிக மிக சொற்பமாகத்தான் நிதியை ஒதுக்கீடு செய்கிறார்கள். கல்விக்கு போதிய அளவுக்கு நிதியை ஒதுக்குவதில்லை. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கு கூட
போதிய நிதி ஒதுக்கப்படுவதில்லை. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. என்ன உளவியல் என்றே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, ஆனால் கட்டமைப்பு வசதிகள் இருக்காது. பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, போதிய ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள். பள்ளிக்கூடங்கள் இருக்கும், ஆனால் மாணவ மாணவியருக்கான கழிப்பறை வசதிகள் இருக்காது, லைப்ரரி இருக்காது, லெபார்டரிஸ் இருக்காது. அயல் நாடுகளில் இந்த பிரச்சனை இல்லை. கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர முடியுமோ அவருக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். பிற நாடுகளில் இருந்து படிக்க விரும்புகிறவர்களை தம் நாட்டுக்கு ஈர்க்க வேண்டும் என்பதற்காகவே நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கென்று கல்வி உதவித்தொகை எல்லாம் வழங்குகிறார்கள். ஆக இந்த வாய்ப்பை நம்முடைய இளம் தலைமுறையினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் கௌதம சன்னா இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்களுக்கு அந்த ஆர்வம் இருப்பதனால்தான், அந்த வேட்கை இருப்பதனால்தான் இதை தேடி பிடித்து உடனடியாக பதிவு செய்து இவ்வளவு பேர் உரிய நேரத்திலே வந்து இங்கே குவிந்திருக்கிறீர்கள். பெரிய தொலைக்காட்சிகளில் விளம்பரம் தரவில்லை, நாளேடுகளில் விளம்பரம் தரவில்லை. மெயின் ஸ்ட்ரீம்ல எதுலையும் நாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல. சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணோம், அவ்வளவுதான். சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணதை வைத்து அதில் உடனடியாக நீங்கள் கவனம் செலுத்தி பதிவு செய்து இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு கல்வியில் மேம்பட வேண்டும் என்கிற வேட்கை இருக்கிறது. அதற்காக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அதுதான் ஆம்பிஷன் என்பதற்கு முக்கியமானது. அந்த வேட்கை இல்லாதவர்களுக்கு நாம் எவ்வளவுதான் ஊக்கம் தந்தாலும் கடினம். உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது, அந்த வேட்கை இருக்கிறது, அந்த தேடல் இருக்கிறது, அந்த முயற்சி இருக்கிறது. அதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம் என்பதுதான், அதற்கு தான் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது, கைடன்ஸ். எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வழிகாட்டுதல் என்பது முக்கியமானது. முன்னனுபவம் பெற்றவர்களோடு கலந்து பேசி அவர்களுடைய ஆலோசனையை பெறுவது முக்கியமானது. அதில் நமக்கு எந்த கூச்சமும் இருக்கக்கூடாது, தயக்கம் இருக்கக்கூடாது. நம்முடைய வெற்றிக்கு பெரிய முட்டுக்கட்டை எது என்றால் நம்மிடத்திலே இருக்கிற தயக்கம் தான். இது கேட்கலாமா, கேட்கக்கூடாதா, யார்கிட்ட போய் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றது, யாருடைய அட்வைஸை நம்ம பெறுறது, யார்கிட்ட இந்த சஜஷன் கேட்கலாம், அதுல நமக்கு முனைப்பே இருப்பதில்லை. ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு வழிகாட்டிகள் தேவைப்படுகிறார்கள், ஆலோசகர்கள் தேவைப்படுகிறார்கள். கல்வியாக இருந்தாலும் சரி, வணிகமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட இல்லற வாழ்வாக இருந்தாலும் சரி, கன்சல்டேஷன் என்பது ரொம்ப முக்கியமானது. கைடன்ஸ் என்பது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய பெற்றோர் அந்த மாதிரியான ஒரு விஷன் கொண்டவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. என்ன படிக்கலாம் தெரியாதவங்க, +2 முடிச்சாச்சு, அடுத்து என்ன செய்யலாம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சொல்ல தெரியாது. நம்முடைய சுற்றத்தார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களாக இருப்பார்களா, எக்ஸ்போஷர் உள்ளவர்களாக இருப்பார்களா என்றால் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா நாமே முதல் தலைமுறை. ஆக நம்மை சுற்றி உள்ள நம்முடைய உற்றார் உறவினர்கள் இது போன்ற எக்ஸ்போஷர் கிடைத்த வாய்ப்புள்ளவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. இப்ப நமக்கு யார் வந்து ஆலோசனை சொல்லுவாங்க, யார் வழிகாட்டுவாங்க? என்னுடைய வாழ்க்கை அந்த மாதிரி தான். எனக்கு வந்து எங்க அப்பா ஓரளவுக்கு
படித்தவர், நான் படிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அம்மாவுக்கு கையெழுத்து போட தெரிஞ்சா போதும், பிள்ளையை வெளியே அனுப்ப வேண்டாம், பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் அம்மாவுடைய புரிதல், அவங்களுடைய விஷயம். 8வது படிச்சுட்டான்ல, எழுத படிக்க கற்றுக்கிட்டான்ல, போதும். பக்கத்து ஒரு நகரத்துக்கு கூட ஊருக்கு அனுப்ப வேண்டாம், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாம்னு சொன்னவங்க எங்கள் அம்மா. என்ன புள்ள மேல உள்ள பாசம் அல்லது பாதுகாப்பு, ஒரு இன்செக்யூர்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எங்கேயோ வெளியில் அனுப்பணும்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ, போகிற இடத்துல அவங்க யார் கவனிச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம். இப்போ அதுக்கு பிறகு நான் எஸ்எஸ்எல்சி, அப்போ வந்து 11th. அப்போ 11th பாஸ் பண்ணாக்க ஊரே கொண்டாடும். பாஸ் பண்ணிட்டானா, எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டானா, அவன் எஸ்எஸ்எல்சி பாஸா? ஏன்னா எல்லாருமே ஃபெயில் தான் ஆவாங்க. எஸ்எஸ்எல்சி அப்பியர் ஆகிறவங்கள மோஸ்ட்லி இங்கிலீஷ்லையும் மேத்தமேட்டிக்ஸ்லையும் போயிடும். யார் ஃபெயில் ஆனாலும் இங்கிலீஷ் போயிருக்கும் அல்லது மேத்தமேட்டிக்ஸ் போயிருக்கும். 1-2 பாஸ் பண்ணோம்னா அந்த வட்டாரமே அதை பேசுவாங்க. இந்த பையன் பாஸ் பண்ணிட்டானா, இந்த ஊர் பையன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டானா. இப்போ எஸ்எஸ்எல்சி நான் பாஸ் பண்ணிட்டேன் அந்த நேரத்தில். 77, 78 நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணது. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ எங்கள் ஊரில் டிகிரி முடிச்சுட்டு அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் எனக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் எங்கேயாவது ஒரு காலேஜில் சேர்த்து விடுவார். அவர் மூலமாக அவரை போய் சந்தித்தோம். பியூசியில் சேர்ந்தோம், ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். இப்போ +2 இங்கே 12வது வகுப்பு இருக்கு இல்லையா, பள்ளிக்கூடத்தில் கூட சேர்த்துட்டாங்க. அதை 11 இப்போ வந்து 10+2ன்னா 10வது தான் எஸ்எஸ்எல்சி. முன்னா 11வது தான் எஸ்எஸ்எல்சி. அப்போ 10வதோட மேலும் 2 வருஷம் ஸ்கூல்லேயே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் +2ன்னு போட்டாங்க. +2 years you have to study in school. ஸ்கூல் எஜுகேஷனில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ 11th முடித்த பிறகு டிகிரி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ், ஒரு காலேஜில் யூனிவர்சிட்டியில் எப்படி படிக்க போறாங்கிறதுக்கான ஒரு அறிமுகம் வேணும். அதனால தான் அதை புதுமுக வகுப்புன்னு சொல்லுவாங்க, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். அது பாஸ் பண்ணுறது அப்போ கஷ்டம். ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் தான், நீ மெட்ராஸ்க்கு போ, எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ண, பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ண, டிகிரி கோர்சஸ் இந்த காலேஜில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்கள போய் பாருங்க, லெட்டர் கொடுத்து பச்சைபாஸ் காலேஜ், பிரசிடென்சி காலேஜ், சென்னையில் இருக்கக்கூடிய, ஏன்னா சென்னைக்கு போகணுங்கிற அளவுக்குலாம் வந்து அப்பாவுக்கும் ஒரு விஷன் கிடையாது, அம்மாவுக்கும் சுத்தமாக கிடையாது, எனக்கு அப்படிப்பட்ட ஐடியா கிடையாது. இப்போ ஒரு கைடன்ஸ் நமக்கு ஒருத்தர் ஒரு வழிகாட்டி கிடைக்கிறார். அவர் நீ சென்னைக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சென்னைக்கு வந்த பிறகு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிரசிடென்சி காலேஜில் எனக்கு கிடைச்சது. அந்த நேரத்தில் எனக்கு சரியா வழிகாட்ட ஆள் இல்லை. நாங்கள் 30 ஸ்டூடெண்ட்ஸில் 13 பேர் பாஸ் பண்ணோம். 13 பேரில் நான் ஒரு ஆள். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். எல்லாமே தமிழ் மீடியம் தான். சன்னா சொன்ன மாதிரி +10th 11th வரலும் தமிழ் மீடியம், பியூசி தமிழ் மீடியம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் ஒரு பேப்பர் இருக்கும், அது மனப்பாடம் பண்ணி எழுதுவது, அவ்வளோதான். நமக்கு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெரியாது, எழுத தெரியாது, டென்ஸ் ஃபார்ம் தெரியாது, கிராமர் தெரியாது. ஆனால் சப்ஜெக்ட் கொடுத்தாங்கனாக்கா அது என்ன மனப்பாடம் பண்ணக்கூடிய கேள்வி பதிலெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுவோம். அந்த கேள்வி வந்தால் மனப்பாடம் பண்ணதை வச்சுட்டு அப்போ ரொம்ப மனப்பாட சக்தி எனக்கே அபூர்வமாக இருக்கும். அவ்வளவு அப்படி பார்த்தோம்னா பஞ்சுவேஷன் கூட கரெக்டாக போட்டுருவோம். கமா, செமிகோலன், கோலன் எல்லாம் கரெக்டாக போட்டுருவேன். அதுக்கு என்ன பாராட்டுவார் எங்கள் வாத்தியார், எப்படி இவ்வளோ கரெக்டாக போடுறது அப்படின்னு. அப்படி தான் பாஸ் பண்ணி வெளியே வந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறது எனக்கு தெரியல. அப்போ எனக்கு சரியான வழிகாட்டு இல்லை. குடும்பம் வறுமையில் இருக்கு, மேற்கொண்டு படிக்க முடியாது. அப்போ தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு ஈவினிங் காலேஜில் படிக்கலான்னு என் கூட இருந்த ஒருத்தர் சொன்னான். ஏன்னா அவன் ஃபெயில் ஆகிட்டு அப்படி பண்ணி படிச்சுருந்தான், ஹாஸ்டலில் தங்கியிருந்தவன். அவன் சொன்னான்னு கேட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் வேலை தேடின 300 ரூபாய் சம்பளத்துக்கு. ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். எதுக்காக ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணணும்? அப்போ தான் ஹாஸ்டலில் தங்குறது இடம் கிடைக்கும், சென்னையில் இருக்கணும். அப்போ போய் எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கோர்ஸை போய் ஜாயின் பண்ணேன். ICWAI அப்படின்னு ஒரு கோர்ஸ், இந்தியன் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கவுண்ட். பிகாம் படித்தவங்களுக்கு
அதில் நாலேஜ் இருக்குது, அதை படிக்கலாம். பிகாம் முடிச்சுட்டு அதை படிக்கணும் ஆக்சுவலாக. இல்லைன்னா அக்கௌண்டன்சி முடிச்சுட்டு அதை படிக்கணும். எனக்கு பேசிக் எதுவுமே இல்லை. அக்கௌண்டன்சி எனக்கு என்னன்னு தெரியாது, காமர்ஸ் என்னன்னு தெரியாது. எனி டிகிரி ஜாயின் பண்ணலாம்னாங்கன்னு போய் ஜாயின் பண்ணிட்டேன். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. நிறைய வெளிநாட்டு பசங்கள்லாம் இருந்தாங்க, சவுத் ஆப்பிரிக்காவெல்லாம் படிச்சுருந்தாங்க. எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. சொல்லாமல் கொள்ளாமல் நான் அந்த கிளாஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஊர் ஓடிட்டேன். வேண்டாம், ஒரு வருஷம் வீணா போயிடுச்சு. அதுக்கு அடுத்த வருஷத்துல அதே வருஷத்துல ஒழுங்கா எனக்கு ஒரு கைடன்ஸ் இருந்திருந்தா, அல்லது எனக்கு யாராவது குடும்பத்தில் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் இருந்திருந்தா, நான் ஒரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒரு காலேஜில் சேர்ந்து படிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பிஹெச்டி அப்படியே அந்த லைனில் போயிருக்க முடியும். ஒரு ரிசர்ச்சராக போயிருக்க முடியும், ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக போயிருக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு தான் அப்போ கிடைச்சிருக்கு. எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை. என் கூட இருந்தவங்க சொல்கிறத கேட்டு நான் போய் அதில் சேர்ந்து ஒரு வருஷம் வீணாக போச்சு. அதுக்கப்புறம் ஐயோ ஏதாவது படிச்சே ஆகணும், நம்ம வந்து பிஜி பண்ணாமல் இருக்கக்கூடாது, வெறும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துச்சு. ஆனால் எங்கேயுமே எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு நான் அப்ளை பண்ண இடத்துல கிடைக்கல. அப்போ எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். எம்ஏ சோஷியல் ஒர்க் அந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அதுக்கும் கிடைக்கல. எம்ஏ கிரிமினாலஜி மட்டும் கிடைச்சிது. நான் படிச்சது பேசிக் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஒரு வருஷம் வீணா போச்சு. அடுத்த வருஷம் எம்ஏ கிரிமினாலஜி போய் நான் ஜாயின் பண்றேன். அது இங்கிலீஷ் மீடியம், ஃபுல்லா இங்கிலீஷ். பிஜிலாம் இங்கிலீஷ் தான் யூனிவர்சிட்டியில், ஆல் சப்ஜெக்ட்ஸ் இன் இங்கிலீஷ். மறுபடியும் எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. அவங்க பேசுகிற ஆங்கிலம் எனக்கு புரியல. கிளாஸை கட் பண்ணிட்டு பாலிடிக்ஸ் இறங்கிட்டேன். போராட்டங்கள், மாணவர் போராட்டங்கள் எங்கே நடக்குது அங்கே போகிறது. புத்தகங்கள் லைப்ரரி போய் படிக்கிற ஆர்வம். பெரியார் திடலுக்கு போனால் அங்கே யாராவது கூட்டம் போட்டு பேசினாங்கன்னா அந்த கூட்டத்தில் போய் உட்காந்து கேட்பேன். லைப்ரரியில் போய் வேற ஜெனரல் நாலேஜ் புக் எடுத்து படிப்பேன். கன்னிமரா லைப்ரரிக்கு போவேன். நிறைய லைப்ரரி தமிழ் மெட்ராஸில் எங்கேயாவது லைப்ரரிக்கு போயிடுவேன். ஏன் நான் தங்கியிருந்த இடத்துல லைப்ரரி உண்டு. எப்பவும் நான் போய் அங்கே உட்காந்து எல்லா புத்தகத்தையும் எடுத்து படிப்பேன். பிலாசபி சம்பந்தமான புத்தகங்களாக தேடி படிப்பேன் தமிழில். ஒரு வருஷம் வீரா போயிடுச்சு. எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் எங்கள் ப்ரொஃபஸர் கூப்பிட்டு எனக்கு உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்தாரு. நீ எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்க, உங்கள் பேரண்ட்ஸ் எந்த கனவுகளோடு இருப்பாங்க, நீ இந்த மாதிரி கிளாஸுக்கும் வர மாட்டாங்கிற, பரீட்சை எழுத மாட்டேங்கிற, உனக்கு வந்து நல்ல கிராஸ்பிங் பவர் இருக்கு, நீ வந்து எக்ஸாம் எழுதி உடனே முடிக்கணும், இந்த தேர்தலில் இந்த எக்ஸாம் வர்ற இந்த செமஸ்டரில் எழுதி ஆகணும் அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணி என்னை மறுபடியும் என்னுடைய அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணார். அவர் சொன்னதை கேட்டு ஒரு பாப்பா வகுப்புக்கு வந்து அப்புறம் கான்சென்ட்ரேட் பண்ணி கிளாஸை கவனித்து பரீட்சை ஒரே நேரத்தில் 10 பேப்பர் எழுதி 8 பேப்பரை கிளியர் பண்ணேன். 50% மார்க்ஸ். பிஜியில் வந்து 50 மார்க்ஸ் எடுத்தால் தான் பாஸ். மினிமம் பாஸ்க்கு வந்து 50 மார்க்ஸ் இருக்கணும். அதே மனப்பாடம் தான். அப்பவும் வந்து இங்கிலீஷ் வந்து நமக்கு வராது, பேச முடியாது. ஆனால் கவனிப்பேன், புரிஞ்சுக்குவேன். கொஷின்ஸை வந்து மார்க் பண்ணி அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பூரா மனப்பாடம் பண்ணிடுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் இயரை கிளியர் பண்ணி செகண்ட் இயரை கவனமாக தொடர்ந்து கிளாஸுக்கு போய் செகண்ட் இயரில் 2 பேப்பர் அரியர் ஆயிடுச்சு. அந்த டியூரேஷன் என்னால் முடிக்க முடியல. பிஎஸ்சினா அப்படி இல்லை, எம்பிஏ மட்டும். அப்புறம் அடுத்தது ஒரு செமஸ்டர் வந்துச்சு, எழுதி கிளியர் பண்ணிட்டேன். அந்த டைமில் தான் பிஎல்க்கு ஜாயின் பண்ணேன். ஸோ எப்படி ஜிக்ஸாக்டாக என் லைஃப் போது பாருங்க. ஒரு கைடன்ஸ் நமக்கு இல்லாதனால, ஒரு வழிகாட்டி இல்லாதனால, ஒரு கன்சல்டேஷன் இல்லாதனால, நம்ம குடும்பத்தில் அல்லது சுற்றி இருக்கிற இடத்துல நமக்கான வெல்விஷர்ஸ், இந்த பையன்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கு, இவன் இப்படி போகலாம் இப்படின்னு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை. பியூசி முடிச்சப்போ வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தார், அதுக்கு பிறகு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஏ கிரிமினாலஜி, அப்புறம் லா. ஆனால் எதுவுமே யூஸ் இல்லை. இப்போ பாலிடிக்ஸ் நான் படித்த எந்த கல்வியுமே எனக்கு பயனில்லாமல் போயிடுச்சு. நான் அட்வொகேட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ணல, அல்லது எம்ஏ படித்தேன் அந்த துறையில் ஒரு டீச்சிங் லைன் போகல. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன், அந்த லைனில் நான் ஒரு
ரிசர்ச்சராகவோ ஒரு டாக்டரேட்டாவோ அதுக்குள்ள நான் போக முடியல. இப்போ ஒரு வருஷம் இதுல வந்து ICW போய் வீணா போச்சு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? எனக்கு வந்து ஒரு விஷனரி பேரண்ட் அல்லது ஒரு எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் கிடையாது. அப்பா படிச்சவர் அந்த காலத்தில் 8வது, ரொம்ப நாலேஜபிள் பர்சன். ஆனா அவருக்கு அதுக்கு மேல திங்க் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து என்னங்கிறது அவருக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. அவருக்கு யூனிவர்சிட்டி பற்றி தெரியாது, அவருக்கு என்ன ஃபியூச்சர்ல என்ன படிக்கணும், என்ன எந்த நிலைக்கு அவருக்கு போகணும், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு சொல்ல வர்ற நான் விரும்புகிற செய்தி என்னன்னா, எல்லா காட்டத்திலும் நமக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு கர்வத்தோடு நம்ம இருந்துடக்கூடாது. அல்லது நமக்கு இருக்கிற இந்த சர்க்கிள் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டா போதும். நமக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குன்னா அந்த எந்த துறையில நம்ம முன்னேற நினைக்கிறோமோ அந்த துறையில யார் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது, அவங்கள்ட்ட எப்படி நம்ம வந்து சஜஷனை கேட்கறது, அவங்களோட கன்சல்ட் பண்றதுக்கான என்ன ஸ்பேஸ், இதுதான் உங்களுடைய தயக்கத்தை உடைக்கும். அந்த 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 நமக்கு எது முட்டுக்கட்டே இருக்கோ அதை உடைக்கிற ஒரு பிளேஸ் தான், புள்ளி அதுதான். ஆகவே எந்த காலத்திலும் மனசில் ஒன்று வச்சுக்கணும். நாம் ஒரு வேலையை செய்வதற்கு முன்பு, ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு, நம்முடைய நண்பர்களோடு அல்லது நம்முடைய பெற்றோரோடு அல்லது நம்முடைய வெல்விஷர்ஸ், நம் நலன்களில் அக்கறை உள்ளவர்களோடு அல்லது அது தொடர்பான ஸ்கில்டு பர்சன்ஸ் அவர்களோடு கலந்து பேச வேண்டும், கன்சல்ட் செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அதற்கான பயிற்சி முகாம் தான் இந்த பயிற்சி முகாம். உங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கான இது செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி. அந்த மாதிரியான ஒரு முனைப்பு இருப்பவர்களால் மட்டும்தான் எது பெஸ்ட் எது பெஸ்ட்னு தேட முடியும். நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான் பெஸ்ட்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் கம்மி. அந்த எக்ஸ்போஷருக்குள்ள நாம வந்து தி பெஸ்ட், அது ஒப்பீட்டெல்லாம் பார்த்தா அது ரொம்ப மோசமான லெவல் இருக்கும். கம்பேர் ஒரு மற்றதோட ஒப்பீட்டெல்லாம் பார்க்குற போது அது நமக்கு இங்கே இருக்கிறதுலே ரொம்ப தி பெஸ்ட் எது, நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல், நம்ம ஊரில் ஒரு 10 ஸ்கூல் தெரியும், அந்த 10 ஸ்கூலில் ஒன்று தான் தெரியும். மாவட்ட அளவில் பார்த்தா அது வந்து ரொம்ப லோ கிரேடில் இருக்கும். ஸ்டேட் லெவலில் பார்த்தா அது வந்து இக்னோர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து அது ஒரு அது தி பெஸ்ட்ங்கிற பட்டியலுக்குள்ளே வராது. அப்போ விஷன் அப்படிங்கிறது ஒரு பரந்த பார்வை உள்ளதாக இருக்கும். பரந்த பார்வை வந்து தானா வராது, த்ரூ கான்டெக்ட். நிறைய எக்ஸ்போஷர். எந்த ஃபீல்ட்ல நாம வந்து நம்முடைய தகுதியை வளர்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்முடைய வலிமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, அந்த துறையை சார்ந்த வல்லுநர்களோடு நமக்கு எப்படி அவங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றாங்க, அவங்க எப்படி இந்த அளவுக்கு வந்து உயர்ந்த நிலைக்கு வந்தாங்க. யோகா செய்யறோட பார்த்தாதான் நமக்கு யோகா செய்ய தெரியல அப்படின்னு தெரியும். பல பாடக்கூடியவங்களை பார்த்தாதான் இவ்வளவு அழகா பாடலாம், நமக்கு பாட தெரியலன்னு தெரியும். இல்லைன்னா உனக்கு பாட தெரியலங்கிறதே உனக்கு தெரியாது. பாடுறவனை பார்த்தாதான் உனக்கு பாட தெரியலங்கிறது தெரியும். பாடி பார்த்தா அவனை மாதிரி நம்மளால பாட முடியுமா, நம்ம பாடி பார்த்தா ஓ நம்ம பாட்டு வரல அப்படின்னா பாட முடியுமா, பாட முடியும். அவன் எப்படி பயிற்சி எடுத்தான். யோகா செய்யறவங்களை வந்து பார்க்க சில பேர் நல்லா குனிஞ்சு தரையை தொடுறாங்க, பின்னால வளையிறாங்க, உடம்பை போட்டு ஜிம்னாஸ்டிக்ல பண்ற மாதிரிலாம் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறோம். அதை நம்ம செய்யறதுக்கு முயற்சி பண்ணா செய்ய முடியுமா? நம்முடைய உடம்பை வளைச்சி நம்முடைய பாதங்களை நம்முடைய உள்ளங்கைகளால் தொட முடியுமா? அதுக்கு ஒரு பயிற்சி தேவை. பார்க்கிறோம், ஆனா செய்ய முடியாது. அது என்ன பெரிய கம்பசத்துவம் நம்ம நினைக்கலாம், ஆனா செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு பயிற்சி இல்லை. பயிற்சிங்கிறது ஒரு நாள் 2 நாள்ல முடியாது. அது வந்து ஒரு கேரக்டர் பில்டிங். அது ஸ்டெப் பை ஸ்டெப் அது வந்து ஒரு ஆட்டிடியூடு. அது ஒரு நாள்ல முடியாது, பார்த்த உடனே செய்ய முடியாது. எஜுகேஷனும் அப்படிதான். திடீர்னு போய் நீ அப்பியர் ஆகி பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்க்குள்ள, அந்த சிஸ்டத்துக்குள்ள நீ அக்கஷ்டமாகணும்.
இந்த மாதிரியான பயிற்சி எங்கெங்க இது மாதிரி சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு, எங்கெங்க டிப்ளமா கோர்சஸ் இருக்கு, எங்கெங்க டிகிரி கோர்சஸ் இருக்கு, இதுக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்ன இருக்கு, இப்படி நீ நிறைய தேடணும். உன்னுடைய மைண்ட் அதுக்குள்ள கமிட் ஆகும். எண்ணம் செயல் இந்த ரெண்டுக்கும் இடையில அவ்வளவு பெரிய ஹார்ட்ஷிப் இருக்கு, பயங்கரமான டிஸ்டன்ஸ் இருக்கு. ரெண்டு நமக்குள்ளதான் இருக்கு. எண்ணமும் நமக்குள்ளதான் இருக்கு, செயலும் நமக்குள்ளதான் இருக்கு. எண்ணமும் நமக்குள்ளதான் இருக்கு, செயலும் நமக்குள்ளதான் இருக்கு. எண்ணம் செயலாக வேண்டுமானால் அதுக்கு இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். அதை நீ சாதிக்க எப்ப முடியும்னா 100% கமிட்டடா இருக்கும். எந்த செயலை நாம் செய்ய நினைக்கிறோமோ அந்த செயலின் மீது 100% கமிட்டடா இருக்கும். டைவர்ஷன் இருக்கக்கூடாது, டீவியேஷன் இருக்கக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. 100% ஃபோக்கஸ்டா இருக்கணும். அதையே தேடணும். காலையில் எழுந்துச்சா இன்னைக்கு நம்ம இது பத்தி எங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, நாம வெளிநாட்டில் படிக்கணும், இந்த கோர்ஸ் நாம் படிக்கணும், இது எந்த பத்திரிகையில் வந்திருக்கு அல்லது ஆன்லைன் எதுலையாவது வந்திருக்கா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்க இருக்கு. வேலை தேடுறவனுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் கண்ணுக்கு தெரியும். சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தான் சினிமா போஸ்டர் தெரியும். இப்போ நம்ம வெளியில கார்ல போறோம், எவ்வளவோ போஸ்டர் விட்டு இருக்கு. எனக்கு அரசியல் போஸ்டர் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியும். சினிமா போஸ்டர் பார்ப்பேன், எனக்கு தெரியாது. நிறைய சினிமா நடிகருடைய பேர் தெரியாது, படம் தெரியாது, என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரியாது, எத்தனை நாள் ஓடிச்சுன்னு தெரியாது, இந்த நடிகை யாருன்னு தெரியாது. ஏன்னா என்னுடைய ஃபோக்கஸ் அதுல இல்லை. ஆனா என் கண்ணில் திறந்தோறும் போஸ்டர் படுது. பத்திரிகை திரட்டுறா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, என் கண்ணில் படாது. எனக்கு என்ன தேவை, நான் பொலிட்டிக்கலா ஏதாவது நியூஸ் இருக்கா பார்த்துட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். ஸ்போர்ட்ஸ் பக்கம் நான் பார்க்கவே மாட்டேன். ஸ்போர்ட்ஸ் பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். எதை தேடுகிறாயோ அதுதான் உன் கண்ணில் படும். எதை தேடுகிறாயோ அதுதான் உன் மனம் ஒன்றும். கண்ணில் பார்க்கறது எல்லாமே மனதில் ஒன்றாது, மனதில் பதியாது. இப்போ மைண்டும் நம்முடைய செயலும், மனமும் செயலும், எண்ணமும் செயலும் ஒருமித்த புள்ளியிலே இணைய வேண்டுமானால் கமிட்மெண்ட் என்பது ரொம்ப முக்கியமானது. டெடிகேஷன் என்பது ரொம்ப முக்கியமானது. ஃபோக்கஸ்ட் அப்ரோச் என்பது ரொம்ப முக்கியமானது. எனவே அருமை தோழர்களே, மாணவ செல்வங்களே, நீங்கள் எந்த சூழலிலும் நம்மால் முடியாது என்கிற ஒரு நிலைக்கு உங்களை முடக்கி போட்டு விடக்கூடாது. எல்லாம் பயிற்சியால் முடியும், எல்லாம் முயற்சியால் முடியும் என்று சொல்லாமல் நான் ஏன் பயிற்சியால் முடியும் என்று சொல்லுகிறேன் என்றால், முயற்சிக்கு அடுத்த நிலை பயிற்சி. பயிற்சி இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. முயற்சி பார்த்தா விட்டுட்டேன், நான் முயற்சி பண்ண முடியல. முயற்சி பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட பயிற்சி இல்லைன்னு அர்த்தம். பிராக்டிஸ் என்பது ரொம்ப முக்கியமானது. தினம் 10 நிமிஷம் குனிஞ்சு நிமிர்ந்தா உடல் வளையும், அது ஒரு பயிற்சி. அப்புறம் யோகாவில் நீ எந்த ஆசனத்தையும் போட முடியும், குனிஞ்சு நிமிர என்ன பண்ண முடியாது. ஆனா எனக்கு யோகா நல்லா செய்யணும், உடம்ப எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்ப நல்லா வச்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா அந்த செயலுக்கு எண்ணத்துக்கும் பயங்கர டிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா அதுல கமிட்மெண்ட் இல்லை, பிராக்டிஸ் இல்லை. எஜுகேஷன்லயும் அப்படிதான். சும்மா நீ பாட்டு நான் வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கிறேன், என்னப்பா பண்ற, வெளிநாட்டுக்கு நான் படிக்கலாம்னு தேடிட்டு இருக்கிறேன். சில பேர் கேட்டா வேலை தேடிட்டு இருக்கிறேன்ப்பா. எத்தனை வருஷம் வேலை? நான் 15 வருஷம் வேலை தேடிட்டு இருக்கிறேன், 10 வருஷம் வேலை தேடிட்டு இருக்கிறேன். வேலை தேடுவது அப்படிங்கிறது ஒரு சார் ஒன்று சொன்னார், ரொம்ப முக்கியமான சொன்னார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எவ்வளவு பேர் கவனிச்சுட்டு தெரியல. முதலீட்டுக்காக நம்ம கையில பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் தான் ஒரு வேலையை தொடங்க முடியும் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு முனைப்பா களம் இறங்கினால் முதலீடு உன்னை தேடி வரும். பணம்ங்கிறதே உழைப்பவனை நோக்கி அதுவா போய் சேரும். பணத்தை நீ தேடி போக முடியாது. பணம் அதுவா தான் வரும். யாருகிட்ட வரும்னா உழைக்கிறவன்ட்ட வரும், முயற்சி செய்யறவன்ட்ட வரும். இப்ப முதலீடுங்கிறது
கடன் வாங்கி போடுறது அல்ல. முதலீடுங்கிறது ஏற்கனவே சேர்த்து வச்சுக்கிட்டு போடுறது இல்லை. இப்போ 60 வயசுக்காரலாம் அவங்க நீ ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா திரட்டி வைக்கணும்னா 60-70 வயசு, அதுக்கப்புறம் நீ அது முதலீடு பண்ணி என்ன செய்ய போற? பண்ண முடியாது. எந்த வேலையை செய்ய போறோமோ அந்த வேலைக்குள்ள நீ ஃபுல்லா கமிட்டடா உள்ள நுழைஞ்சா உனக்கு தானா எல்லா கதவுகளும் திறக்கும். ஆல் டோர்ஸ் வில் ஓப்பன் ஃபார் யூ. எதையும் தட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இப்போ நான் உதாரணத்துக்கு அரசியல் கட்சியில ஒரு தலைவராக இருக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி நடத்துறேன். இன்னைக்கு கௌதம் சன்னா அவர்கள் சொன்னது போல 35 ஆண்டு கால உழைப்புக்கு மக்கள் தந்திருக்கிற ஒரு அங்கீகாரம் மாநில கட்சியாக அங்கீகரித்து ஒரு சின்னத்தையும் ஒதுக்கிட்டாங்க. இப்போ நான் முயற்சி பார்க்கிறேன். நான் முதல்ல பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சப்போ என் நேரம் ஒன்றும் கிடையாது. இப்போ கட்சி நடத்தினா நிறைய செலவாகும். பணம் வச்சுக்கிட்டு தான் கட்சி நடத்தணும்னா எப்படி முடியாது. இப்பவும் தேர்தலில் சந்திக்கிறோம். வெறுங்கையோட தான் களத்துக்கு போறோம். ஆனா தேர்தலில் சந்திக்கிறோம். கடவுள் அள்ளி கொடுத்துட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அல்லது எனக்கு ஏதோ ராசி, எனக்கு நல்ல ராசி இருக்கு, நல்ல கரகாட்டம் இருக்கு, அதனால சேர்ந்தது. நம்பிக்கையோடு களமிறங்கினால் நம்மை நாடி வரும் அனைத்து நானே ஒரு சான்று. அருமை தோழர்களே, உங்கள் கனவு நனவாகும். அதில் நீங்கள் உறுதியாக இருந்தால், உண்மையாக இருந்தால், தீவிரமாக இருந்தால், தொடர் முயற்சியாகவும் தொடர் பயிற்சியாகவும் அதிலே உங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் உங்கள் கனவு நனவாகும் என்பதை சொல்லி அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை கூறி, இன்று மாலை நடைபெறுகிற நிகழ்ச்சியில் தான் நான் பங்கேற்க வேண்டும் என்று கௌதம சன்னா அவர்கள் கேட்டுக்கொண்டால் நான் என்னுடைய தொகுதிக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆகவே இந்த அளவில் உங்கள் அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அப்படியே உட்காருங்க, யாரும் எந்திரிக்காதீங்க. இது தொடர போறவருக்கு தலைவர் மட்டும்தான் இங்கே கிளம்ப போறாரு. இப்போ தலைவர் பேசுவதற்கு அவருக்கு நாங்கள்